ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்பு உலகம். உங்ககிட்ட இப்போ பழைய தங்கம் இருக்குது, அதை கொடுத்துட்டு புதிய தங்கமாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உடனே நம்ம கொடுத்து மாற்றுறது பெஸ்ட்டா, இல்லை ஏதாவது ஸ்கீமில் ஜாயின் பண்ணி புது தங்கம் வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து எந்த கடையில் வந்து என்னோடய பழைய தங்கத்தை கொடுத்துட்டு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணேன், அங்கே எப்படிலாம் வந்து என்னோடய தங்கத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ பெனிஃபிட் இருந்தது அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டிப்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கடையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து எந்த கடையில் என்னோடய பழைய தங்கத்தை கொடுத்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களன் மங்களில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். மங்களன் மங்களில் இருக்கக்கூடிய தங்கமகள் சேமிப்பு திட்டத்தில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த தங்கமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா கீழே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டீட்டெயிலாக நீங்கள் அந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ கிராம் வந்து நான் வச்சுருந்தேன், எனக்கு வந்து பழைய தங்கத்தை கொடுக்கும்போது எந்த மாதிரிலாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கடைக்கு போனேன். டைரெக்டாக போனோடனே வந்து இந்த மாதிரி தங்கமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து என்னோடய பழைய தங்கத்தை வந்து கொடுத்துட்டு நான் ஸ்கீம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நகைக்கடையிலே வந்து அந்த செக்ஷன் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு கூட்டிகிட்டு போனோடனே என்கிட்ட இருக்க தங்கத்தை வந்து வாங்கி வெயிட் செக் பண்ணி என்கிட்ட ஒரு சீட்டு மாதிரி கொடுத்தாங்க. நம்ம கொடுக்குற அந்த நகை வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு ஃபஸ்ட் நம்மள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பியூரிட்டி செக் பண்ணாங்க. இப்போ நம்ம கொடுக்குற நகை வந்து 22 கேரட்டா 18 கேரட்டா அந்த மாதிரி வந்து பியூரிட்டி செக் பண்ணுறதுக்காக அந்த மிஷினில் வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து 22 கேரட் அப்படின்னா 916 நகைங்கும்போது அன்னைக்கு ரேட்டுக்கே நமக்கு வந்து எடுத்துப்பாங்க. இப்போ 20 கேரட் 18 கேரட்லாம் போனோம் அப்படின்னா ரேட்டு கம்மி பண்ணி தான் எடுத்துப்பாங்க. நான் கொடுத்த நகையை வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு வந்து பாதி நகை பார்த்திங்கன்னா 916, கொஞ்சம் நகை வந்து 20 கேரட் 18 கேரட் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 20 கேரட் 18 கேரட்லாம் தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. 916 நகையெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்து நீங்கள் போய் உருக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. திருச்சி மங்களன் மங்களை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து மாடியில் வந்து ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி உருக்கிறதுக்குனே வச்சுருக்காங்க. இப்போ பழைய தங்கத்தை வந்து நம்ம பற்ற வைக்கிறது, இந்த மாதிரி உருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அங்கே டேரெக்டாக நான் போய் கொடுத்தேன். கொடுத்தவொடனே வந்து அவங்க உருக்குனாங்க. உருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். உருக்கி கையில் கொடுத்துருவாங்க. ஒன்று எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப வெயிட் வந்து போட்டு பார்ப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகை வந்து உருக்கும்போது கிராம்ஸ் வந்து குறைஞ்சிருந்தது. எங்கள் அம்மாவோட செயின் வந்து ஃபஸ்ட்டு உருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வெயிட் வந்து கம்மியாக தான் குறைஞ்சிருந்தது. என்னோடய தாலி செயின் வந்து கட் ஆகிட்டு அதை நான் வந்து உருக்கி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நிறைய அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 400 மில்லிக்கிட்ட எனக்கு குறைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி குட்டி நகையெல்லாம் போட்டால் அதுலேயுமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எவ்வளோ வந்து குறையுதோ அப்படின்னு பார்த்துட்டு அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் வெயிட் ஒன்று வரும். அந்த வெயிட்டை தான் நமக்கு வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபைனலாக அந்த வெயிட்டுக்கு தான் நமக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அன்றைக்கி ரேட்டுக்கு படி எவ்வளோ கிராம்ஸ் சேருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாங்க. திரும்ப போயிட்டு நம்ம அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ மங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடையில் தான் இது எல்லாமே இருக்கும். ஸ்கீமுக்கு தனியாக ஒரு ஃப்ளோர் இருக்கும், தனியாக கடை வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம போயிடணும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இப்போ வந்து நம்மளோட பழைய தங்கத்தோட மதிப்பு 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா ஆதார் கார்டே போதுமானதாக இருக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்மளோட நகையோட மதிப்பு இருக்குது அப்படின்னா பேன் கார்டு வந்து கேட்பாங்க. பேன் கார்டு டீட்டெயில், நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பாண்டை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். 11 மாதம் முடிச்சதுக்கப்புறம் செய்குலி சேதாரம் 18% வரைக்கும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. தங்கமகள் திட்டத்தில் நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாண்டு வந்து கொடுப்பாங்க. இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நான் வெவ்வேறு தேதிகளில் ஜாயின் பண்ணதுனால 3 வந்து என்கிட்ட இருக்குது. 11 மாதம் ஸ்கீம் முடிஞ்சு நம்ம நகை எடுக்க போகும்போது இது கண்டிப்பாக கேட்பாங்க.
பத்திரமா வச்சுக்கணும். இதுக்குள்ளே என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஏன் இந்த தங்க மகள் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது இருந்த தேதி வந்து 9/2/2026 அன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோட பழைய தங்க செயினை வந்து நான் கொடுக்குறேன். அந்த தங்க செயின் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்தேன். 15.975 மில்லி இருந்தது உருக்குனதுக்கு முன்னாடி. மங்களை பொறுத்த வரைக்கும் உருக்கிட்டு தான் எடுத்துப்பாங்க எந்த நகை நம்ம கொடுத்தாலுமே. உருக்குனதுக்கு அப்புறம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 15.915 60 மில்லி குறைஞ்சிட்டு அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் வந்து எங்கள் அம்மா டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கம்மியான கிராம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கிராம்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இப்போ பழைய தங்க நகைகள் இருக்குது, அதை கொடுத்துட்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் மாற்றுங்க. சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் மாற்றாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 14,560 ரூபா இருந்துச்சு. அது அமௌண்ட்டாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 2,31,722 ரூபா இருக்குது. எனக்கு எப்போ மெச்சூரிட்டி ஆகுதுன்னா 5/1/2027 அன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுது. மெச்சூரிட்டி ஆகும்போது எனக்கு சேர்ந்துருந்த அந்த 15.915 கிராமுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் செய்குலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம் எனக்கு பிடிச்சதுக்கு மெயின் காரணமே இதுதான். 18% வரைக்கும் செய்குலி சேதாரம் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. நான் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாமல் அன்னைக்கே போயிட்டு நான் பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புதிய தங்கம் வாங்குறேன் அப்படின்னா நான் செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நான் 11 மாதம் வெயிட் பண்ணுறதுனால எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன். அதே தேதியில் பார்த்தீங்கன்னா என்னோட தங்க செயின் அதாவது தாலி செயினை வந்து நான் கொடுக்குறேன். தாலி செயின் வந்து கட் ஆயிருச்சு. அது தாலி செயினோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 31.270 இருந்தது. ஸோ இது ரெண்டுமே 916 அப்படின்றதுனால அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துட்டாங்க. உருக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 30.780 அதாவது 490 மில்லி குறைஞ்சிட்டு இது தாலி செயின் அப்படின்றதுனால டெய்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் வந்து தொடர்ந்து நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு 500 மில்லி கிட்ட அழுக்கு இருக்குன்னே சொல்லிட்டு கழிச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன், தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து தங்கத்தை மாற்றுங்க. சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது ஏதாவது செயின் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்கீமில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் சும்மா பழைய தங்கம் வந்து நல்லா இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் கொடுத்து மாற்றாதீங்க. தங்கத்தோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4,48,157 ரூபா. மங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோன்னா 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே நம்ம தங்கத்தோட மதிப்பு இருந்தது அப்படின்னா ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இருந்தாலே போதும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா பேன் கார்டு வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து ஒரே தேதியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். பாண்டு போட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12/5/2026 அன்னைக்கு போயிருந்தேன். அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணி ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் நகை எடுக்கும்போது கொஞ்சம் பழைய தங்கத்தை எடுத்துகிட்டு போய் திரும்ப இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போனால் அந்த பழைய தங்கத்தோட மதிப்பு வந்து 6.450 மில்லி 6 கிராம் 450 மில்லி இருந்துச்சு. இதில் வந்து 916 இருந்தது, 18 கேரட் 22 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே இருந்தது. உருக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5.977 473 மில்லி வந்து குறைச்சிக்கிட்டாங்க. அதாவது அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 14,000 அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 14,115 ரூபா இருந்துச்சு. தங்கத்தோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட்டாக பார்க்கும்போது 84,369 ரூபா இருந்துச்சு. எனக்கு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 7/4/2027 அன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுது. மெச்சூரிட்டி ஆகும்போது எனக்கு அந்த சேர்ந்துருந்த வெயிட் வந்து ஃபைனல் வெயிட்டு இந்த வெயிட்டு தான் 5.977 மில்லிக்கு நான் வந்து 18% வரைக்கும் செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். இது நான் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தானே இது இருக்குது. அதனால எனக்கு ஆதார் கார்டே நான் ப்ரூஃப்க்கு கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இந்த ஸ்கீமில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.